பிரியன் சார், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நீண்ட நெடிய அனுபவம் உள்ள பத்திரிகையாளர். இதற்கு முன்பு பல முதலமைச்சருடைய பதிலுரையை பார்த்திருப்பீங்க. முதல் முறையாக முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய பதிலுரையை நீங்கள் உட்பட அனைவருமே பார்த்திருக்கோம். உங்களுடைய பார்வையில் அந்த பதிலுரை எப்படி இருந்தது? அதாவது அவருடைய பேச்சு என்பது பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலாவே இல்லை. பேச்சு ஃபார்முலானா ஒரு முறை சார்ந்த ஒரு பேச்சாக இல்லை. ஒரு அசம்பிளியில் ஒரு பேசுறது அதுக்குன்னு ஒரு மரபு இருக்குது. அந்த பேச்சு வழக்குன்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அதுலேருந்து விலகி அவர் பேசுகிறார். ஆக்சுவலாக ஒரு இன்ஃபார்மலாக பேசுகிறார். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறார். ஒரு கூட்டத்தில், இளைஞர்கள் கூட்டத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறார். திடீர்னு குரலை உயர்த்தி பேசுகிறார், திடீர்னு குரலை தாழ்த்தி பேசுகிறார், திடீர்னு சைகைகள்லாம் கொடுக்குறார், மாடுலேஷன்ஸ்லாம் மாறுது. அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வித்தியாசமான ஒரு டோனில் அந்த வார்த்தைகள் பிரயோகம்லாம் பார்த்தீங்கன்னா கதறல் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறார். ஸோ டெவில்ன்றாரு, ஈவில்ன்றாரு, பல விஷயங்கள்லாம் அவர் பேசுகிறார். ஆக்சுவலாக நடுவில் அது அந்த பேச்சு வழக்கு மொத்தமாக பார்க்கும்போது அது அந்த அசம்பிளியில் தொடர்ந்து ஒரு முதல்வர் அப்படி இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள்லாம் பேசும்போது இருந்த அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரியான டோனே அதில் இல்லை. இதில் வேற மாதிரியான டோன். எப்படி விக்ரவாண்டியில் பேசினாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பேசுறாரு. அது அவருக்கான பாணி கூட எடுத்துக்கலாம். பட் அசம்பிளிக்கு அது சூட் ஆகுமான்னு தெரியாது. ஆக்சுவலாக அசம்பிளிக்கு அது சூட் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது அசம்பிளியில் அப்படி பேசினா சரியாக வருமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மக்கள் தான் இனிமேல் தீர்மானிக்கணும். ஏன்னா இது ஒரு புது ட்ரெண்டை செட் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஸோ அந்த ட்ரெண்டு எடுபடுமா, இது இனிமேல் உதயநிதி இதே மாதிரி பேச ஆரம்பிப்பாரா, இல்லை மற்றவங்களும் இதே மாதிரி பேச ஆரம்பிப்பாங்களான்னு விஷயம் இருக்குது. வரப்போகிற காலங்கள் சட்டசபையில் இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள், இந்த குட்டி கதைகள், இந்த மாதிரி விஷயங்கள், செய்கைகள், இந்த மாதிரி இன்டைரக்டாக சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ நிறையா நடக்கிற ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு படப்பிடிப்பு மாதிரி கிட்டத்தட்ட இருக்குது. எனக்கு முடிஞ்ச உடனே அவர் பேசி முடிஞ்ச உடனே வெளியில் கேரவன் வெயிட் பண்ணுதோன்னு எனக்கு சந்தேகம் வந்தது. ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு பேச்சு அவர் பேசினதை நம்ம பார்த்தோம். அது அவருடைய பாணின்னு வச்சுக்கலாமே, அவருடைய பாணின்னு வச்சுக்கலாம். எதிர்கட்சி சொல்றது போல கட்டு டேக் மட்டும் தான் இல்லை, மற்றபடி எல்லாமே ஒரு சினிமா படப்பிடிப்பு மாதிரி நடந்து டைரக்டர்கிட்ட, அதாவது ஸ்பீக்கர்கிட்ட கேட்குறாரு, நான் இதை சொல்லலாமா, இந்த செய்கை பண்ணலாமா, இந்த கதையை சொல்லலாமான்னு கேட்குறாரு. டைரக்டர் மாதிரி இருக்கிற ஸ்பீக்கர்னு சொல்ல ரைஸ் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்றார். நேற்று தான் சொன்னார் அந்த டைரக்டர், சொன்னார் அசம்பிளியில் யாரும் சைகையெல்லாம் பண்ணக்கூடாது, கெஸ்டர்லாம் கிடையாதுன்னாரு. இன்னைக்கு அவரே அந்த கெஸ்டருக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. ஸோ இது மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு சரி ஆளுங்கட்சிக்கு சார்பாக கொடுக்குறாருன்னா அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் ஆனால் ஒரு உதாரணமாக இருந்திருக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் ஒரு பேச்சை முடிக்கும் போது அசம்பிளியில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் முதல்வர் பேசுகிறார், முடிக்கிறார் அப்படின்னா அது ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. முடிக்கிறதுலேயும் ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. கவர்னருக்கே நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதுவே அங்கே மிஸ் ஆகுது. அந்த ஆக்ஷனை காமிச்சிட்டு உட்காந்துடுறாரு. கவர்னருக்கே நன்றி சொல்லணும்ல, அவரு கவர்னர் வந்தார், அவர் அவருக்கு எங்கள் நன்றி உரித்தாக அதெல்லாம் சொல்லணும்ல. அதெல்லாம் ஆனால் அது சபாநாயகருக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎம் உட்காந்ததுக்கு அப்புறம் சபாநாயகர் குறுக்கிட்டு வேற ஏதாச்சும் பேசுறது இருந்துச்சுன்னா பேசிருங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவருக்கு அடுத்து என்ன பண்றது இல்லை, உடனே அவை முடிவடைந்து விட்டது. அப்படிதான் முடிச்சாங்க கூட இருக்காங்கல்ல. இவங்களாம் நிர்வாகத்துக்கு புரியுது, சட்டமன்றத்துக்கே புரியுது. இப்போ அதிகாரிகள் தான் கைடு பண்ணணும். ஆக்சுவலாக இவர் அதிகாரிகள் கூட இவருடைய பேச்சை இன்னும் கொஞ்சம் டோன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. நீ கொஞ்சம் மாத்திக்கோங்க, வேற மாதிரி பேசுங்க. நீங்க அதுக்குன்னு ஏதோ கலைஞர் மாதிரி பேசணும், இல்லை ஜெயலலிதா மாதிரி பேசணும் அப்படி சொல்ல வரல நான். ஆக்சுவலாக இது அந்த எந்த சீரியஸ்னஸோட நீங்கள் சில விஷயங்களை பேசுகிறீங்களோ அந்த சீரியஸ்னஸ் கரெக்டாக கன்வே ஆகணும். ஆக்சுவலாக அது உங்கள் டோன் அந்த சீரியஸ்னஸை குறைக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, உங்கள் செய்கைகளோ உங்கள் டோனோ அது சட்டமன்றத்தில் சரியாக ஈடுபடாமல் இருக்கு. நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பல விஷயங்களை சொல்லி இதுக்கெல்லாம் நாளை முதலமைச்சர் பதிலுரையில் சொல்லணும்னு சொன்னார். அதையெல்லாம் பூர்த்தி செஞ்சாரா இன்னைக்கு பதிலுரையில்? அப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை, அதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் விட்டுட்டாரு. அதான் 3 பிரச்சனைகள் சார். அதாவது விவசாயிகள் பிரச்சனை, மின்சார பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாலியல் அந்த விஷயங்கள், அப்புறம் போதை மருந்து போன்ற விஷயங்கள், இதெல்லாம் தான் முக்கியமாக பேசப்பட்ட பொருளாக இருந்தது. அதற்கான பதில் இன்னைக்கு இருந்துச்சு சிஎம்ஓட ஸ்பீச்ல. எதிர்க்கட்சிகளுடைய தூண்டுதலின் பேரில் விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறார்கள், சட்டம் ஒழுங்குக்கு கால அவகாசம் வேணும், கடந்த கால ஆட்சியினுடைய சீர்கேடு அப்படின்னு பதிலாம் முதலமைச்சர் சொன்னார். அதுதான் சொன்னார். இப்போ அவருடைய வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்றணும்னு எதிர்க்கட்சி தலைவர் நேற்று சொல்லலை, வாக்குறுதிகளை ஞாபகப்படுத்தினார், அவ்வளவுதான். ஏன்னா அது நிறைவேற்ற முடியாது, கொஞ்ச நாள் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் 100% சிறு விவசாயிகளுக்கு கடன் ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் 50,000 ரூபாய் 75,000 ரூபாய் அது விவசாயிகளை சிறு குறு நடுத்தர விவசாயிகளை பிரிக்கிறீங்க. நீங்கள் சிறு நடுத்தர விவசாயிகளாக பிரிக்கிறீங்க, குறு விவசாயிகளை பிரிக்கிறீங்க. அது நீங்கள் சொன்னதுக்கு மாறான ஒரு விஷயம். ஆக்சுவலாக அது விவசாயிகள் தானாகவே தன்னெழுச்சியாக போராடுற ஒரு விஷயமா இருக்குது. அதை எதிர்க்கட்சிகள் தூண்டி விடுறாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். இன்னொன்று எனக்கு உண்மையிலேயே புரியல சார். தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் சொல்றாரு. நான் உறுதியா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் கிடையாது.
உறுதியாக சொல்கிறேன். அதை வேணா சேலஞ்ச் பண்ணுறேன் நான். ஆனா அது விஜய் மட்டும் இல்ல, விஜய் தொடங்கி இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர்களுடைய வார்த்தையும் கூட தானே. 2013-14 சொன்னாங்க. ஏன் கிடையாதுன்னு சொன்னேன்னா அப்பவும் நான் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். தமிழ்நாடு நிறுவனங்கள்லேருந்து உற்பத்தியாகிற மின்சாரம், மத்திய அரசு தொகுப்புலேருந்து கிடைக்கிற மின்சாரம், இந்த மின்சாரத்தெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க வெளி மாநிலங்களில் இருக்கிற தனியார் நிறுவனங்கள் இருக்குல்ல மின்சாரம் தயாரிக்க, அதுலேருந்து நீங்க வாங்குறீங்க. அதுலேருந்து வாங்கி தான் உங்க டிமாண்டை வந்து ஈடுகட்டுறீங்க. நீங்க அதுலேயே வந்து பற்றாக்குறை இருக்கு. ஆக்சுவலா உங்க தமிழ்நாட்டிலேயே நீங்க உற்பத்தி பண்ணி உங்க டிமாண்டை மீட் பண்றது இல்லை. தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து மின்சாரத்தையும் நாங்களே தமிழ்நாட்டிலே உற்பத்தி பண்றோம்ன்ற நிலைமை இங்க இல்ல. அப்ப எப்படி மின்மிகை மாநிலம் வருவாங்க? அப்ப மின்மிகை மாநிலம் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. மின்மிகை நீங்க வெளியில பர்ச்சேஸ் பண்றதை வந்து நீங்க நான் வந்து என்னோட சொந்த ப்ரொடக்ஷன் மாதிரி நீங்க சொல்லிக்க முடியாது. நீங்க வாங்குறீங்க, விலை கொடுத்து வாங்குறீங்க. அதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு. அது ரெண்டாவது வந்து சில பேரோட சதி செயல்கள்னால மின்சார வெட்டு வருதுன்ற, தடை வருதுன்ற அமைச்சர் சொன்ன அதே வார்த்தை முதலமைச்சரும் பயன்படுத்துறாரு. அது வந்து மின்சார அமைச்சர் வந்து திமுகன்னு நேரடியா சொன்னாரு. இவர் வந்து திமுகன்னு சொல்லாம அப்படி சொன்னார். பேச்சுக்கள் வந்து இது மாதிரி போயின்னு இருக்கும்போது, சட்டம் ஒழுங்கு பற்றி பேசும்போது, போதை மருந்து இந்த விஷயங்கள்லாம் பற்றி பேசும்போது, இந்த பாலியல் விஷயங்கள்லாம் பேசும்போது, இதெல்லாம் வந்து பல்லாண்டுகளாக நடைபெற்று வருகிறது அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். பல வருஷங்களாக இதெல்லாம் நடக்குது, ஆனால் இப்போ தான் இதை பெருசாக பேசுகிறாங்க அப்படின்றார். ஆனால் இப்போ தான் பெருசாக பேசுகிறாங்கல்ல, நீங்கள் தான் அதை பெருசாக பேசி நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின அந்த ப்ளோனால தான் இவ்வளவு எதிர்பார்ப்பு. நீங்க அதெல்லாம் பெருசா பேசிட்டீங்க. நீங்க போதை மருந்து இந்த முதல் 5 வருஷத்துல தேர்தலுக்கு முன்னாடி தான் இருந்ததா? அதுக்கு முன்னாடி இல்ல இருந்தது. ஒருவேளை குறைவா இருந்திருக்கலாம், அதிகமா இருந்திருக்கலாம். பாலியல் வன்முறைகள் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லையா? இருந்திருக்கலாம். ஆனா தேர்தல் நெருங்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க? ஒட்டுமொத்தமா அதை வந்து நீங்க அரசியல் பிரச்சாரமா பண்ணீங்க. திமுக கவர்மெண்ட் மேல ஒரு முத்திரையை குத்தினீங்க. அது ஒரு அரசியல் வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க அப்ப பண்ணது அரசியல். அப்போ இப்போ அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்களை இவங்க எதிர்கட்சிகள் பேசும்போது, இதெல்லாம் பல வருஷங்களாக இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் இப்போ சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்குறாருல, அது எப்படி சரியாகும்? சரியா இருக்கும். நீங்கள் வந்து அப்போ திமுக கவர்மெண்ட்ல நடக்கும்போது இதெல்லாம் பல வருஷமாக இருக்கிற விஷயம் தான். அப்போ அதையே ஹைலைட் பண்ணீங்க, அதை ஹைலைட் பண்ணீங்கல்ல நீங்கள். ஸோ அதனால் வந்து there is a point. அது வந்து இதுக்கெல்லாம் நேரடியான பதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது கவர்னர் வரையிலேயே அவர் வந்து பல விஷயங்கள் சொன்னதையே மறுபடியும் அதோட பொசிஷன் என்னன்னே சொல்லவே இல்லை. வாட்டர் ரிவர் வாட்டர்ஸை லிங்க் பண்ணுற விஷயங்களாகட்டும், அப்புறம் மத்திய அரசு தொகுப்புலேருந்து நிதி தொகுப்புலேருந்து தமிழக அரசு மாநிலங்களுக்கு அதிக பங்கீடு, அதுக்கான சிறப்பு தீர்மானம் கொண்டு வர என்னாரு, அதை எப்போ கொண்டு வர போறாரு என்ன எதுன்னு தெரியல. அதான் விவசாயிகளுக்கும் சொன்னபடி செய்யல. பல குழப்பங்களோடு முதல் சட்டப்பேரவை நிறைவடைந்திருக்கு. அப்படிதான் புரிஞ்சுக்கலாம். தாய்மாமன் சீர் வந்து எல்லாருக்குமே மோதிரம் கொடுக்குறேன். ஆனா இப்ப என்ன சொல்றாரு, அரசு ஆஸ்பத்திரிகளை பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் மோதிரம் கொடுக்க போறதா இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கு. அதுவும் 1 கிராம் தான். அப்போ திமுக அரசு வந்து எல்லா பெண்களுக்கும் உரிமை தேவை கொடுக்குறான்னு சொன்னாங்க. ஆனா யாருக்கு கொடுத்தாங்க? தகுதியானவர்களுக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து எல்லா கட்சிகளும் எழுப்பினாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா அரசு ஆஸ்பத்திரிகளை பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் மோதிரம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கும் பாத்தீங்கன்னா பிரிச்சு 50,000 வரையும் 75,000 வரையும் பிரிக்கிறார். அப்போ சொன்னது ஒண்ணு, இப்போ செயல்பாட்டுல வரும்போது வேறு ஒண்ணா இருக்கு அப்படின்னு திரு பிரியன் சொல்றார். நேரடியான பதில்கள் பல விஷயங்களுக்கு இல்லைன்னு பேசலாம். திரு பிரியன் முதல் சுற்றாரு. திரு பிரியன், கிளீன் கவர்னன்ஸ் இதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கையே அப்படின்னு முதலமைச்சர் இன்றும் ரொம்ப அழுத்தமா பேசிவிட்டார். இதற்கு முன்பும் முதலமைச்சருடைய பேச்சு அப்படிதான். ஆனால் ஒரு பக்கம் ஊழலை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அவர்கள் மீதே பல குற்றச்சாட்டுக்களை இப்போதே சுமத்த தொடங்கி விட்டார்கள். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முதலமைச்சருடைய இந்த பேச்சு எடுபடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் எழுதலையா? அது எடுபடுமா? அவர் நீங்கள் சொன்ன மாதிரி க்ளீன் அண்ட் குட் கவர்னன்ஸ் கொடுக்குறது தான் என் நோக்கம்னு சொல்கிறாங்க. அதுக்கான முயற்சியை எடுக்கிறது நம்ம பாராட்டுறோம். அது ஒன்றும் இல்லை, அது முடியுமா? அது இப்போதைய என்ன சொல்கிறது, நானும் அரசு பணத்தை தொடமாட்டேன், தொட்டவங்களையும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார் அவர். அது நல்ல விஷயம்தான். ஊழல் செஞ்சவர்கள் வந்து தண்டிக்கப்படணுன்றதுல கருத்து வேறுபாடு கிடையாது. நீங்களும் வந்து ஊழல் பண்ணாத இருக்கணுன்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதுக்காக கூட உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கலாம் நிறைய பேர், அது வேறு விஷயம். ஆனால் பாயிண்ட் என்னென்னா, இப்போ கனிம வளத்துறையோ வேறு ஒரு துறையிலையோ டாஸ்மாக்லேயோ வந்து அது பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கியிருந்தாங்க. இனிமேல் வாங்க மாட்டோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த வருமானத்தில் முறைப்படுத்தி அரசாங்கத்தோட இதில் கொண்டு வருவோம், ரெவன்யூவில் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார். இது எல்லாமே இப்போ எடுத்திருக்கிற முயற்சிகள் எல்லாமே வந்து எடுத்திருக்காரு. இப்போ தான் எடுத்திருக்காரு. 40 நாள் எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மோசமாக போச்சோ, பாலியல் வன்முறைகள் எப்படி மோசமாக போச்சோ, அதே மாதிரி சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காரு. 717 மதுக்கடையில் மூடினார்ன்றது நல்ல விஷயம், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பதிவு கட்டண விஷயத்தில் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் சீர்படுத்தியிருக்காரு. ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள், வருமானத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி, இல்லை சிஎம்டிஏல வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ரூவல் வாங்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஏதோ
சில பள்ளிகளுக்கெல்லாம் வந்து ரெனியூவல்லாம் இல்லாதபடி பண்ணிட்டாருன்னா அதில் சில கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்குது. அது இன்னும் கிளியராக தெரியல ஆக்சுவலாக வந்து. அது மாதிரி சில விஷயங்கள் முயற்சி பண்ணுறாங்க அவங்க. இல்ல பல ஆட்சி காலத்துடைய ஒப்பீடை கொடுக்கிறாரு, கொடுத்து இத்தனை ஆட்சி காலங்கள்லயும் இந்த ஓட்டைகள் இருந்தது அப்படின்றது. அந்த ஓட்டைகளை சரி செய்வதற்கு இந்த 5 ஆண்டு காலமே போதாது அப்படின்ற ஒரு பொதுவான பார்வை தான் வைக்கப்படுது. அப்படின்றப்போ அது எப்படி சாத்தியப்படும்ன்ற கேள்வி தான். அதாவது நம்ம வந்து முயற்சியே எடுக்காமல் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறார். ஆனால் இதெல்லாம் வந்து இப்போவே வந்து 40 நாள்லேயே எல்லாம் உலகமே திருந்தி போச்சு, ஆகா ஓகோ எல்லாமே மாறி போச்சுன்னு அந்த மாதிரி போகக்கூடாது. இஸ் டேக்கிங் சம் ஆக்ஷன். ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்காரு, ஆரம்பிச்சிருக்காரு. அதோட முடிவு எப்படி இருக்கும், அது எப்படி போகுன்றதெல்லாம் வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பாலியல் குற்றங்களே நடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அதை தடுப்போம்னு சொல்லும்போது சிங்கப்பெண் எப்படி தடுப்போன்றது ஒரு கேள்வி வருது. சிங்கப்பெண் பாதுகாப்பு படை எப்படி தடுக்கும்ன்றதே ஒரு கேள்வி. சம்பவம் நடந்த பிறகு ஆக்ஷன் எடுக்கிறது வேற விஷயம், கோர்ட்டுக்கு போகிறது வேற விஷயம். அது எப்படி தடுக்கும்? 8 கோடி மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த பொண்ணே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் எல்லாருக்குமே தெரிய வரும், உலகத்துக்கே தெரிய வரும். அப்புறம் எப்படி தடுக்கும்னு சொல்ல முடியாது. இல்லை தாவேக்கா ஆட்கள் வந்து பாலியல் வன்முறை அந்த தொண்டர்களுக்கே பண்ண, பெண் தொண்டருக்கே பண்ணாங்க அப்படின்னா இது எப்படி சிங்கப்பெண் படையை தடுக்க முடியும்? அது எங்கேயோ நடக்குது, எப்படியோ நடக்குது. ஏதோ ஒரு ஆனால் என்னன்னா நம்ம இதை பற்றி நிறைய பேசிட்டோம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், போதை மருந்துக்கு வந்து ஒரு படை, அதுக்கு தனி படை நியமிக்கணும், ஒரு இனிஷியேஷன், ஒரு ஆரம்பம். ஸோ நம்ம ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதை நம்ம எடுத்த உடனே டிஸ்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்குன்னு ஏதோ ஊழல்லாம் ஒழிஞ்சு போச்சு எல்லாம் அதெல்லாம் கிடையாது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் see. 6 மாதம் 1 வருஷம் பார்க்கணும் எப்படி இது போகிறது. அவர் ஏற்கனவே விவசாய விஷயத்தில் சொன்னபடி செய்யல, இப்போ இந்த மோதிர விஷயத்திலையும் சொன்னபடி செய்யறாங்க தெரியல. அதனால வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட இன்னும் மாறின மாதிரி தெரியல. இன்னைக்கு கூட நேற்று கூட கும்படி பூண்டில அந்த டாஸ்மாக் ஊழியர் சொல்றாரு, என் பேர் எழுதிக்கோ, என் கடை நம்பர் எழுதிக்கோ, நான் 10 ரூபாய் மேல கேட்டேன்னு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் திருந்துறதுன்றது கொஞ்சம் நாளாகும். அதனால உடனே எல்லாம் சுமூகமா வந்துருச்சு, பாலும் தேனும் ஓடுதுன்ற அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய மாதங்கள் ஆகும் ஆக்சுவலா.